ஹாய் அகெயின் வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல். உங்களுக்கு தெரியும் நம்ம மெடிஃபார்ம் சேனலில் வந்து நம்ம ஒரு ட்ரக் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதோட 7வது பாட்டான வீடியோ தானே இது. இந்த வீடியோவிலும் ஒரு ட்ரக் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து யூரிமெக்ஸ் என்கிற மருந்து சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இது என்னத்துக்கு பாவிக்கப்படுறது, இதோட பக்க விளைவுகள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூரிமெக்ஸ் ட்ரக்கை பாவிக்கிறதுக்கு முதல் இது என்னத்துக்காக பாவிக்கப்படுகிறது என்கிறது பார்க்க போனோம்னா வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஆண்களில் வந்து ப்ரோஸ்டேட் என்கிற ஒரு சுரப்பிடிக்கும் இனப்பெருக்க தொகுதியில் அது ஆண்களில் வந்து சீமன், அதாவது விந்தணுக்கள் வெளியேற்றத்தில் வந்து அதுக்கு சக்தி ஊட்டுறதுக்காகவும் அதை போஷணி ஊட்டுறதுக்காக வந்து ஆண்களில் சிறுநீர் பாதையில் இனப்பெருக்க தொகுதியில் சேர்ந்த மாதிரி ஒரு சுரப்பி காணப்படும். இந்த சுரப்பி என்ன செய்யும்னா வந்து குறிப்பாக வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் வந்து இந்த சுரப்பி பருமன் வந்து அதிகரிக்கும். இதில் பருமன் அதிகரிக்கிறதால வர ஒரு பிரச்சனை என்னென்னு வந்து இதில் பருமன் சின்னதாக காணப்படுற இந்த பருமன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இதில் பருமன் அதிகரிக்கிறதால இது என்ன செய்யும்னா வந்து யூரின் வர பாத்வேயில் வந்து இந்த சிறுநீர் பையையும் சிறுநீர் வலி யுரேத்ரா அண்ட் பிளடருங்கிற சிறுநீர் பையை சொல்லுவோம், யுரேத்ராங்கிற சிறுநீர் வலி, இது ரெண்டையும் என்ன செய்யும்னா சிறுநீர் பையை மேல் நோக்கி அழுத்தும். யுரேத்ரான சிறுநீர் வர வலியை வந்து சுருக்கும். இதால் வந்து சிறுநீர் கரைக்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை வந்து வயதான ஆண்களில் வந்து காணப்படும். இதனால் இப்படியான ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த பெனைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா இருக்கிற ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி வந்து யூரின் போவாங்க. யூரின் போனாலும் வந்து யூரின் போன மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. யூரின் போகிற டைமில் வந்து போகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க, ஆனால் அங்கே யூரின் வராது. அதே மாதிரி யூரின் பை வந்து முழுசாக வந்து வெளியேற்ற மாதிரி ஃபீலிங் வராது. இப்படி நிறைய பிரச்சனைகள், தூக்கம் கட்டுறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு காணப்படும். ஸோ அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாக வந்து இந்த யூரிமெக்ஸ் என்கிற ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன செய்யணும்னா வந்து அந்த சிறுநீர் பாதையில் இருக்கிற அந்த யுரேத்ரா, ப்ரோஸ்டேட் கிளாண்ட், பிளடர், அந்த பிளடருங்கிற மாரி இருக்கும், இந்த ப்ரோஸ்டேட் வந்து கீழே இருக்கும், அதோட சேர்ந்த மாதிரி யுரேத்ரா அந்த பாதை இருக்கும். இது பெருசாகிறதால நான் சொன்ன மாதிரி இந்த அடைச்சிருக்கிற அந்த பாதையை வந்து அங்கே இருக்கிற ஸ்மூத் மசில், டெட்ரூசர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மசில்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க வந்து கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன், அதாவது கொஞ்சமாக விரிச்சுடும். அங்கே இருக்கிற மசில்ஸை விரிச்சுடுறதால வந்து சிறுநீர் பையும் வந்து கொஞ்சமாக விரியும், அந்த பாதையும் கொஞ்சமாக விரியும். அதால் யூரின் ஃப்ளோ வந்து சீராக போகக்கூடிய மாதிரி காணப்படும். அடுத்தது இந்த மருந்தை நாம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது உங்களோட டாக்டர் ஆலோசனை பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு டெப்லெட்டோ அல்லது 2 டெப்லெட்டோ வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அளவை பொறுத்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். நார்மலாக வந்து இந்த ட்ரக் எடுத்தவங்கன்னா வந்து யூரின் போகிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நைட் டைமில் எடுத்துக்கொள்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். நார்மலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு 6 மணி அந்த டைமில் எடுத்திங்கன்னா நைட் நீங்கள் தூங்க போகிற டைமில் வந்து யூரின் வந்து ஃபுல்லாக போயிட்டு உங்களை பிளட்டரை எம்டியாக வச்சுக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த மருந்து எடுக்கிறதால நிறைய பக்க வலிகள் காணப்படும். மெயினாக வந்து நான் வந்து வறட்சி அடையும். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய யூரின் வந்து தண்ணி வந்து உங்களோட யூரினோட போகிறதால வந்து நான் வறட்சியான தன்மை ஒன்று காணப்படும். அதால் அடிக்கடி வந்து தண்ணீர் அறந்தோணும் போல் ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன் வந்து இந்த ட்ரக் எடுக்கிற ஆட்களுக்கு வந்து நாசடைப்புங்கிற ஒரு அமைப்பு காணப்படும். அதாவது தூக்கம் வந்து கெட்டு போகிறது. நைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, திடீரென்று எழும்புவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகிற தன்மையும் காணப்படுது. மற்ற தலை சுத்து, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், அப்படி சில வாமிட்டிங் வர மைனர் சைடு எஃபெக்ட் எழுமிக்கு அதுகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மருந்து பாவிக்கிறதால இந்த மூக்கடைப்பு பிரச்சனைக்காக்கள் வந்து கட்டாயம் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய தீர்வுகளை வந்து அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து வேறு என்ன மருந்துகள் பாவிக்கலாம்னு சொல்லி டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நான் சொல்ல எடுத்தேன். ஸோ கட்டாயம் வந்து இந்த வீடியோ மற்ற ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.